Hi guys, welcome to Software Guidelines in Tamil. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா பிஹெச்பி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி HTML பேசிக் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெஷலி ஃபார்ம் ஸ்டாக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஃபார்ம் ஸ்டாக்ஸில் எப்படி நம்ம வந்து டேட்டா இன்புட் வந்து வாங்குறது, அது எப்படி நம்ம சர்வர் சைடு ஸ்கிரிப்டில் எப்படி நம்ம டேட்டாஸ் வந்து போஸ்ட் பண்ணுறது, அதை பற்றின ஜஸ்ட் பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் மாத்திரம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம பிஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்ட். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டேட்டாஸை கெட் பண்ணுறது, ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதை பற்றின ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் மாத்திரம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிஹெச்பி. ஸோ பிஹெச்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி வந்து ஒரு 2 மீனிங்ஸ் இருக்குது. பிஹெச்பி இதுக்கு வந்து ஹைபர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பிஹெச்பி வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸு. இது நம்ம வந்து ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும், நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ பிஹெச்பி வந்து ரன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சர்வரில் ரன் ஆகுது. ஸோ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி சர்வர். ஸோ அதுவுமே ஓப்பன் சோர்ஸ். ஸோ நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம ஈஸியாக வெப் அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக டெவலப் பண்ணிக்க ஈஸியாக வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல் ஆகுது. ஸோ இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎம்எலோட ஈஸியாக வந்து நம்ம அதை எம்பெடட் பண்ணிக்க முடியும். ஸோ எம்பெடட் அப்படின்னா ஆல்ரெடி HTML டேக்ஸ் போட்டிருந்தோம். அதுக்குள்ளே நம்ம வந்து பிஹெச்பி டேக்ஸ் வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைட்டில்ஸ் ஏதாவது டேட்டாஸ் வந்து டைனமிக்காக நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து HTML டேக்குள்ளே பிஹெச்பி டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக பிஹெச்பி ஃபைல் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா .php அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். HTML ஃபைல்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா .html அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம என்ன ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது என்ன ஒரு ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபைல்ஸ் சேவ் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணுவோம். ஸோ நம்ம பிஹெச்பியில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா ஸோ பிஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனமிக் கண்டென்ட்ஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் யூசர்ஸ், ஸோ ரெஸ்பான்ஸ் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி நம்ம டைனமிக் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம அதை ஈஸியாக வந்து HTML டேக்ஸோட எம்பெடட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. இப்போ நார்மலாக நம்ம கொடுக்குற பிஹெச்பி வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அது வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. அட் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து என்ன டேட்டாஸ் வந்து உள்ளே இன்புட்டாக கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வந்து அது அவுட்புட்டாக ஷோ பண்ணும் ப்ரௌசரில். ஸோ நீங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாலோ இல்லை நீங்கள் வந்து மற்ற பேஜஸ் வந்து மூவ் பண்ணாலோ அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா டேட்டாபேஸ் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபர்தராக ஃபீச்சர்ஸ் வீடியோஸில் நம்ம என்ன டேட்டாபேஸ்னால் என்ன, அது எப்படி நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுன்னு பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி. ஸோ இப்போ டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக MySQL டேட்டாபேஸ் வந்து நம்ம பிஹெச்பியோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். PostgreSQLம் நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். MongoDBயும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளால் SQL சர்வர் SQL டேட்டாபேஸும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான அட்வான்டேஜஸ் நம்ம வந்து பிஹெச்பியில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஷன் மெயின்டெனன்ஸ். நம்ம ஈஸியாக வந்து வெப் அப்ளிகேஷன்ஸை பொறுத்தளவு செஷன்ஸ் வந்து ஒன் பேஜ் டு அனதர் பேஜஸ் ஈஸியாக செஷன்ஸை மெயின்டைன் பண்ணி நம்ம ரெட்ரைவ் பண்ணிக்க முடியும். செஷன் வந்து எந்தெந்த சினாரியோவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பண்ணிட்டோம், அந்த யூசர் நேம் வந்து நம்ம எல்லா பேஜஸ்லையும் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா லாகின் பண்ண உடனே அந்த யூசர் டீட்டெயில்ஸில் செஷனை ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாஸை வந்து நம்ம ஃபர்தராக எந்தெந்த பேஜஸில் நம்மளுக்கு வேணுமோ நம்ம அந்தந்த பேஜஸில் எல்லாத்துலேயுமே நம்ம செஷன் டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். செஷன் வந்து ஒரு குளோபல் வேரியபிள். ஸோ நம்ம அந்த பேஜில் ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டையர் பேஜில் எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து கால் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம பிஹெச்பியை பொறுத்தளவு ஃபைல்ஸை ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து பிஹெச்பியில் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து பிஹெச்பியில் வந்து பண்ணிக்க முடியும். மற்ற ஜாவா மற்ற அப்ளிகேஷன்ஸ் மாதிரி நம்ம பிஹெச்பி இந்த இதில் டீட்டெயில்ஸை நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோட அட்வான்டேஜஸ் நார்மலாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.
நம்ம ஈஸியா வந்து சிஸ்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம ஈஸியா வந்து இப்போ பிஹெச்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா கம்யூனிட்டீஸ் நெறையா இருக்கு. ஸோ டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, நெட்ல போனீங்கன்னா பிஹெச்பி கம்யூனிட்டீஸ் நெறையா இருக்கு. நம்ம ஈஸியா அவங்க மூலியமா சில டேட்டாஸ் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, அத ஈஸியா நம்ம கட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட மெயின் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலா எல்லா ஓஎஸும் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னீங்கன்னா, விண்டோஸ் சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் ஆகும். அதே மாரி லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லினக்ஸ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாரி மேக் ஓஎஸ். ஸோ நம்ம மேக் சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இது ஓப்பன் சோர்ஸ். இது எல்லா நம்ம வந்து டேட்டாபேஸ்க்கு வந்து மேக்ஸிமம் எல்லா டேட்டாபேஸ் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஓஎஸும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படின்றப்ப நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த சிஸ்டத்தில் வேணாலும் வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். விண்டோஸு, லினக்ஸு, மேக்ல வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங் வந்து நம்ம ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அ இதோட வந்து டெவலப்மெண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஹெச்பி அந்த ஃபைல்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து இது ஈஸியா வந்து நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கும், ஈஸியா மெயின்டனன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிஹெச்பி வந்து. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் குடுத்தது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ நெறைய குடுத்தோம் அப்டின்னீங்கன்னா, வளவளன்னு நெக்ஸ்ட் பேஜஸ் போகும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பிஹெச்பி ஃபைல்ஸ் கிரியேட் பண்றது? அதோட வேரியபிள்னா என்ன? டேட்டா டைப்னா என்ன? எப்படி நம்ம டேட்டாபேஸோட பிஹெச்பி எப்படி கனெக்ட் பண்றது? ஸோ நம்ம எப்படி டேட்டா ஸ்டோர் பண்றது? எப்படி ரிட்ரைவ் பண்றது? ஸோ நம்ம அத பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் பேசிக்ஸ் திங்ஸ் மாத்திரம் உங்களுக்கு இப்ப பிஹெச்பினா என்ன? அதோட அட்வான்டேஜஸ் என்ன? அப்படின்னு மாத்திரம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி குடுத்துருக்கேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.